ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் செய்யக்கூட ரொட்டீன் ஒர்க்கில் இருக்க டிப்ஸ் தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். காலையில் நம்ம ஃபஸ்ட்டு ஏஞ்ச உடனே நம்ம பண்ண வேண்டிய வேலை பால் காய்ச்சி காஃபி போடுறது தாங்க. பால் ஒரு வேளை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் 2 சொட்டு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு காய்ச்சினீங்கன்னா பால் கெட்டு போகாது. அதே போல் பால் பொங்காமல் உள்ளேயே இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கரண்டி போட்டுக்கலாம். அடுத்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேவையான அளவு டிகாஷன், நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா ஸ்ட்ராங்காக அதுக்கேற்ற அளவு ஊற்றிட்டு எப்போவுமே சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகருக்கான பெஸ்ட்டு சப்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ப்ரௌன் சுகர் நம்மளுக்கு இந்த நெஞ்சு கரிப்பு, அதாவது இந்த அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது, ஈஸி டைஜஷனுக்கு வழிவகுக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட பால் இந்த கரண்டி போட்டிருந்ததுனால பொங்கிறது உள்ளேயே பொங்கி அடங்கிடுச்சு. இதனால் நம்மளுக்கு பால் நல்லா கொதித்த மாதிரியும் இருக்கும், பொங்காமல் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கான காஃபி நம்ம போட்டுடலாம். நல்லா அந்த ஆடையெல்லாம் விளக்கிட்டு நம்ம இந்த நல்லா காஞ்ச பாலில் காஃபி போட்டு பாருங்கள். அதுவும் ப்ரௌன் சுகர் சேர்த்து குடித்தா அதில் இருக்க டேஸ்ட்டும் தனி, ஸ்வீட்னஸும் கம்மியாகும். இப்போ நம்ம எப்போவுமே வீடு பெருக்கும் போது நம்ம பண்ணுற முதல் மிஸ்டேக் ஏதாவது ஹெவியான ஆப்ஜெக்ட், இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னோடய வெஜிடபிள் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. அந்த இடத்த நம்ம எப்போவுமே விட்டுட்டு தான் நம்ம பெருக்குவோம். ஆனால் எப்போவுமே க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்த்தி பெருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த டஸ்ட்டுனால் வரக்கூடிய பூச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் வராமல் இருக்குது. அதே போல் ஏர் ரொட்டேஷன் ப்ராப்பராக கிடைக்குது. முக்கியமாக கிச்சனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், மளிகை சாமானாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான ஏர் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மட்டுமே நம்மளுக்கு இந்த வண்டு பூச்சி தொல்லை வருது. அடுத்து நம்ம மடித்து வைக்கிற துணி, நம்ம தினமும் மடித்து வைக்கும்போது துணியை எல்லா துணியோட ஒன்றோடு ஒன்று மடித்து வைக்காமல் இந்த மாதிரி பெரியவங்க துணி தனியாகவும் குழந்தைங்களோட தனியாகவும் மடித்து வைக்கும்போது நம்மளுக்கு கபர்ட்லேயோ இல்லை வார்ட்ரோப்லேயோ நம்ம அடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம அடுக்கி முடிச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கு ஹைஜீனும் கூட. இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய வெஜிடபிள் ஸ்டாண்டுங்க. இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஆனால் நான் இதை கொட்டாங்குச்சியில் கொட்டி அன்னைக்கான சமையலுக்கு மொத்தமாகவே காலையில் கொட்டி வச்சுருவேன். அது கூட பூண்டு இருக்குது ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில். கொட்டாங்குச்சியில் வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக அழுகி போகாது. அதே போல் அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சியோட ஒரு சின்ன துண்டு உடச்சி போட்டு வச்சுருக்கேன், வெங்காயம் அழுகாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா காய் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அதே போல் முக்கியமாக இந்த பெரிய வெங்காயத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அடியில் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். அது கூட கொட்டாங்குச்சி இந்த மாதிரி நான் சொருகி வச்சுருக்கேன். வேணும்னா கொட்டாங்குச்சி நல்லா ஒரு 4 பீஸ் அளவு கூட போட்டு நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம். இதனால் வெஜிடபிள் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வெக்கேஷன் டைம் ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே பாருங்கள், நான் துணி மடிக்கும் போது சொன்ன அதே விஷயந்தான். பெரியவங்க துணி தனியாகவும் குழந்தைங்க துணி தனியாகவும் இருக்குது. இப்போ என் பையனோட துணி தனியாக, பொண்ணோட துணி தனித்தனியாக மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு என் துணி மடித்து வச்சுருக்கேன். அவங்களோட இன்னர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சுருக்கேன். அவசரத்துக்கு எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே ரைட் சைடில் வச்சு பழகிக்கோங்க, ஏன்னா எடுக்கும்போது ஹேண்டியாக இருக்கும். அதே போல் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுற துணியாக இருந்துச்சுன்னா மட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பேக்லேயோ நம்ம போட்டு வச்சுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், அடுத்து என்னோடய மேல் ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க கொஞ்சம் புக்ஸ் படிப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கான ஸ்டோரி புக்ஸ் ஜேர்னி டைமில் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். இது அந்த சமயத்தில் நம்ம இந்த மொபைல்னால் ஏற்படக்கூடிய அந்த அடிக்ஷன் ஃபார்மை நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி அந்த ஜேர்னி ஆகிட்டுருக்க இடத்துல அப்புறம் அங்கே வெக்கேஷன் போகிற இடத்துலையும் ஏதாவது எழுதணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்காக பேப்பர்ஸ் இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஃபைல்ஸ் அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மெடிசன்ஸ் கிட்ட வரேங்க. மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மெடிசன் மெயினாக ஜுரம் மருந்தாக இருக்கட்டும், இருமல் மருந்தாக இருக்கட்டும், நம்ம அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருப்போம். என்ன தான் நம்ம டைட்டாக மூடினாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராவல் செய்யும்போது அது வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ அதுக்கான ஒரு குட்டி ப்ரிவென்ஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் நான் வச்சுருக்க இந்த 3 சிரப் பாட்டிலையும் வந்து பொட்டலமாக கட்டிக்க போகிறேன். இதை வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் ஷீட்டில் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பொட்டலமாக கட்டிட்டேன். மருந்து சப்போஸ் அதில் வந்து ஸ்பில் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து அதை உறிஞ்சு எடுத்துரும். அதுக்காக ஒரு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மேலே கவர் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர். ஏன்னா வந்து மெடிசன் வந்து கொட்டும் போது நம்மளுக்கு வந்து கவரோட ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, சில சமயத்தில் நம்ம அஜாக்கிரதையாக இருந்ததுன்னா நம்ம துணியிலையோ நம்ம வச்சுருக்கிற மித்த ஏதாவது ஃபோனில் கூட கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேண்ட்பேக்கில் வந்து வைக்க போகிறோன்னா முக்கியமான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கும்போது அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இது என்னோடய மெடிசன் கேஸ், குழந்தைங்களோட மெடிசன். அதோடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மடித்து வச்ச அந்த மெடிசன், அப்புறம் நம்ம என்ன இது மாதிரி தேவையான கிளிப்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னோடது தனித்தனியாக இந்த மாதிரி எந்த தனியாக விற்காமல் இந்த ஒரே பாக்ஸில் வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இதை இப்போ நான் லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் என் ட்ரெஸ்ஸுக்கும் நடுவுலையும் பசங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி வச்சுடுறேன். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போதோ ட்ராவல் ஆகும்போதோ நம்ம மடித்து வச்ச துணி கலையாமல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெடிசன் கேஸாக இருக்கட்டும், இல்லை காஸ்மெட்டிக் கேஸாக இருக்கட்டும், அது கொஞ்சம் திக்காக இருக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேர்னி பேக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாகவே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கப்புறம் கீழே இருக்கிற பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் நாளைக்கு நான் போட போகிற வீடியோ பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கண்டிப்பாக பாருங்கள், 3 o'clock வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங், ஸ்டே கனெக்டட், கீப் இன் டச்.